வருக 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 காண பிரீதி வருக கலக பிரீதி வருக பிரம்மாவின் புத்திரீதி வருக கலைவாணியின் மைந்தனை வருக உலகம் சுற்று வாலிவரை வருக பாட்டுக்கு நாரதரை என்று சொல்லக்கூடிய நல்லவரை வருக வல்லவரை வருக 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 என்று என்னுடைய சார்பாகவும் தம்பி சிங்கா கோல்டு மாத்திரை என்னுடைய சார்பாக என்னுடைய நாட்டு மக்கள் இசைக்கலைஞர்கள் அண்ணா தோழியுடைய சார்பாக வரவேற்க கடமைப்பட்டுள்ள சுவாமி என்னுடைய வரவேற்பு சிறியதாக இருப்பினும் பெருமிதத்தோடு ஏற்றுக்கொண்டு எல்லோருக்கும் நல்லாசி தர வேண்டும். அண்ணே சாமி கும்பிட்டுருவோமா? ஒழுக்கமா இருந்து சாமி கும்பிடணும் புரியுதா? நன்னடத்தையோட தலைவா தவ புதல்வா வருகவே உன்னை தாமரை தாழ்பணிதே வாழ்கவே தலைவா தவ புதல்வா வருகவே உன்னை தாமரை தாழ்பணிதே வாழ்கவே ஒரு சேவனே உயிர் வாழ பயன்மைகள் செய்கிறதே உலகாழும் சிசங்களை செய்கின்றதே உலகாழும் உலகங்கள் அருள் செய்யவே நெடுங்காலமாய் அனங்காமுடி இலங்கேசனை புறங்காணவே நெடுங்காலமாய் வணங்காமுடி இலங்கேசனை புறங்காணவே தனிவடி வேலும் இனிது இறுதி ஏகாந்தம் இனிது அதனை நிமிந்து ஆதியை தொழுதல் அதனை நிமிந்து அறிவினை சேருதல் அதனை இனிது இப்படி அறிவுள்ளவரை கனவில் நனவில் காண்பதுதான் என் முதுமொழிக்கு நாங்கள் வர வேண்டும். எனக்கும் என்னை சார்ந்தோருக்கும் நல்லாசி தந்து சுவாமி வந்த காரணத்தை எடுத்து கூறுங்கள். வாழ்க பல்லாண்டு முகநக நட்பது நட்பன்ற நெஞ்சத்துள் அகநக நட்பது நட்பு என்றபடி வந்தவுடனேயே முகமலர்ச்சியான வரவேற்பு வந்தாரை வாழ வைக்கும் வந்தமிழ் நாடு வேற்றுமையில் ஒற்றுமை காண்பது தமிழர் பண்பாடு பண்பாடு குறையாமல் வரவேற்றதுதான். மாத்திரை கணக்குன்னு ஒரு கணக்கு இருக்கு தமிழுக்கு இலக்கணத்துக்கு, அதுதான் ஒரு நொடி. அப்போ அரை மாத்திரை கால் மாத்திரை முழு மாத்திரை ஒரு மாத்திரை நெடிலுக்கு 2 மாத்திரை குறிலுக்கு 1 மாத்திரை இப்படி மாத்திரை கணக்கு இலக்கணத்தில். அந்த இலக்கணத்துக்கு ஏன் மாத்திரையை வகுத்தாங்கன்னா மொழியினுடைய தன்மை மாறாமல் இருக்க வேண்டும். எந்த வார்த்தையை எப்படி உச்சரிக்கணும், எந்த எழுத்தை எப்படி உச்சரிக்கணும், ஒரு எழுத்து பொருள் தரும் என்றால் அது தமிழ் மொழியில் மட்டும்தான். அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த மொழியாலே உன்னை வாழ்த்துவது கடமையாகும். அதுவும் முருகனுடைய திருவருளாலே இந்த இடத்தின் சிறப்பை பார்க்கின்ற பொழுது கால் நொந்தேன் கடிக வழி நடந்தேன் யான் வந்த தூரம் எளிதென்று கூணல் கருந்தேனுக்கு அங்காந்த காவிரி சூழ் நாடா இருந்தேனுக்கு எங்கே இடம் என்று கேட்டால் அவை முதாட்டி. அதுபோல் அல்லாமல் முகமலர்ச்சியோடு நீ வரவேற்ற விதம் உன்னை வாழ்த்துகிறேன். அஞ்சரவங்க காஞ்சி பட்டொடுத்தி கஸ்தூரி பொட்டு வைத்து தேவதை போல் நீ நடந்து வர வேண்டும். காஞ்சி பட்டொடுத்தி கஸ்தூரி பொட்டு வைத்து தேவதை போல் நீ நடந்து வர வேண்டும். திருமகளின் திருவருளை பெற வேண்டும். திருமகளின் திருவருளை பெற வேண்டும். தென்குமரி கடலினிலே சிவந்த மாலை பொழுதினிலே தென்குமரி நீயும் இங்கு வாழணும். யாரும் பேசாத கதைகளையே பேசணும். புனிதமுள்ள குணவதியா கண்ணகி போல் நீ வாழ நினைக்கணும். உன் கணவனுக்கு பெருமைகளை சேர்க்கணும். மாமியார் வாழ்த்தனும் மற்றவர்கள் போற்றணும்.
வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்பார் தெய்வப்புலவர். பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கர்மமே கட்டளைக்கல். அவரவருக்கு வருகிற இன்ப துன்பங்கள் அவரவராலே, அடுத்தவர்களால் அல்ல என்பதை முதலில் உணர வேண்டும். அதனால்தான் நிலத்தில் கிடந்தமை கால் காட்டும், காட்டும் குடியில் பிறந்தவருடைய வாய்ச்சொல். மண்ணோட தரம் வளரக்கூடிய பயிர் காட்டும், நல்ல குடும்பத்து பிள்ளை என்பதை நட உடை பாவனை காட்டிவிடும். ரொம்ப அழகாக நாலடியார்ல ஒரு பாட்டு இருக்கு. கள்ளி வயிற்றில் அகில் பிறக்கும், மான் வயிற்றில் உள்ளதாரம் பிறக்கும், நடுக்கடலில் பல்விளைய முத்தம் பிறக்கும், அறிவாரியார் நல்லால் பெருங்குடி என்று அந்த பாட்டு. கள்ளிங்கிற செடியில அகில்ங்கிற வாசனை திறமை இருக்கு, அது எல்லாருக்கும் தெரியும். மான் வயிற்றுல ஒள்ளரிதாரம் என்ற ஒரு பொருள் கிடைக்குது. அதுபோல கடல்ல முத்து பிறக்குது. இதெல்லாம் உலகத்துக்கு தெரியுமா? நாலடியார் சொல்றாரு, நல்ல குடும்பத்துல நல்ல உள்ள பிறக்குமான்னு கண்டுபிடிக்க முடியாது. அப்ப இந்த இயல்பான இடத்திலிருந்து உனக்கென்று ஒரு பெருமையை ஏற்படுத்த வேண்டும் என்றால் தங்கத்தை உருக்கி பார்க்கணும், வைரத்தை உரசி பார்க்கணும், தரத்தை பேசி தெரிந்து கொள்ளலாம் என்பார்கள். அதனால உன்னை பற்றி சில விவரங்களை நான் அறிய வேண்டிய அவா கேட்கலாமா? ஆயக்கலைகள் 64 ஏழு உணர்வுகள் என்னம்மை தூய உருவலிங்கு போழ்வாள் என் உள்ளத்தின் உள்ள இருப்பவர். இங்கு நாரதராக நடித்து கொண்டிருக்கும் அண்ணன் ஐயா கவிராஜ் அவர்களுக்கும், வள்ளியாக நடித்து கொண்டிருக்கும் சகோதரி அவர்களுக்கும், நாடகத்தை தாண்டி சில கருத்துக்களை சொல்கிறாங்கல்ல, அதை ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொருத்தரும் நடக்கணும்னு கேட்டுக்கிட்டு 2 பேருக்கு 500 ரூபா. செல்லத்துறை ஐயா அவர்கள், செல்லத்துறை செல்வாக்கோடு வாழும் துறை. நாடகத்தை தாண்டி சில கருத்துக்கள் ஆமா ஆமா சொல்ல வேண்டியது இருக்கு. அதனாலதான் பாட்டும் பரதமும் பண்புள்ள நாடகமும் நாட்டுக்கு நல்ல பயன் தரும் என்றார் சுத்தானந்த பாரதியார். எங்க இருவரையும் பாராட்டி மரியாதைக்குரிய ஐயா செல்லத்துறை ஐயா அவர்கள் ரூபாய் 501 வழங்கி இருக்கிறார்கள். ஐயா அவர்களுக்கு குடும்பத்தாருக்கு நன்றி, உளமார்ந்த வணக்கம். பேசுமா அன்பளிப்பு கொடுத்து கௌரவப்படுத்தி அன்பு ஐயா அவர்களுக்கு நன்றி, நன்றிகள் வணக்கம். ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறோம் அப்படின்னா எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு சரி இந்த விஷயங்கள்லாம் இப்படி தான் நடக்கணும், நாட்டில் நடந்தால் நல்லது அப்படின்ற ஒரு உணர்வோடு எங்களுக்கு வந்து மன மகிழ்ச்சியோட அன்பளிப்பு கொடுத்த ஐயா அவர்களுக்கு நன்றி, நிகழ்ந்த வணக்கம் 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 வணக்கம். ஆயக்கலைகள் 64 ஏழு உணர்வுக்குள் என்னம்மை தூய உருப்பலிங்கு கொள்வாள் என் உள்ளத்தின் உள்ளே இருப்பவளில் வாராத இடர் என்று சொல்லக்கூடிய கலைவாணிக்கு புத்திரனாகப்பட்ட எனக்கு கொடுத்தது நீங்கள் அருமையான வாழ்த்து, பெருமையான வாழ்த்து சுவாமி. எல்லாமே சிறப்பான வாழ்த்து. என பெரியவரெல்லாம் பெரியவர் இல்லை, சிறியவரெல்லாம் சிறியவர் இல்லை, எல்லாரும் எல்லா பக்கமும் இப்போ வாழ்த்துவாங்க. சிறியவர்கள் வாழ்த்துனா 100 வயசுக்கு வாழணும் அப்படின்னு சொல்லுவாங்க, ஏன்னா சின்ன குழந்தைங்க இல்லையா. அதே மாதிரி கல்யாணம் பண்ண தம்பதிகள் வாழ்ந்தா அப்படின்னா 16 செல்வங்கள் பெற்று பெருவாழ்வு வாழணும் அப்படின்வாங்க. இப்படி கன்னி பெண்கள் வந்து உங்க காலில் விழுகும்போது, பெரியவங்க காலில் விழுகும்போது ஒரு மன மகிழ்ச்சியோடு மங்களம் உண்டாகட்டும் அப்படின்னு பெருமையோடு தமிழோடு சேர்ந்து வாழ்த்ததுனால உங்களுக்கு கோடான கோடி நன்றி. ஆனால் வாழ்த்துல நிறைய பிரச்சனைகள் இருக்கு சுவாமி, நிறைய கருத்துக்கள் உள்ள பாடல். ஆனால் பாடலே எனக்கு பெருத்த சந்தேகம். 100 வயசுனா நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று. சில பேர் மங்களம் உண்டாகுக, நீ நல்ல விதமா உன் மனசுக்கு ஒரு குறையும் வராது, எண்ணம் போல இருப்பப்பா அப்படி வாழ்த்துறது உண்டு. அதை விட பொதுவா நம்ம தமிழர்கள் எப்படி சொன்னாங்க தெரியுமா? 4-2 சொல்லு குருதி, ஆளு வேலும் பல்லு அப்படி சுருக்கமா சில விஷயங்களை பதிவு செய்து விட்டு குழந்தைகளை வாழ்த்துற போதே ஆள் போல் தலைத்து அருகு போல் வேறு உண்டின்னு பாருவாங்க. ஆள் போல் தலைத்துனா ஆலமரம் சிறுசு, ஆனா மரம் பெருசு. மரம் முளைச்சு வந்ததுக்கு அப்புறம் அது விழுது விட்டு தன்னை தற்காத்து கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்கும். அப்படி ஆலமரம் மாதிரி நீ தலைக்கணும். அருகு பட்டு போனது போல இருக்கும், ஆனா மழை துளி விழுந்து விட்டால் பளிச்சுன்னு துளிர் விடும். அப்படி உன் வாழ்வு சிறக்கணும்னு வாழ்த்துற காலங்கள் நமக்கிட்ட இருந்தது. அப்பேற்பட்ட வாழ்த்துக்கு நிகராக எனக்கு வாழ்த்து சொன்னதுனால அந்த பூம்புகாரி நாயகியாம், புனிதமுள்ள குணபதியாம், கண்ணகி போல் நீ வாழ நினைக்கணும் அப்படின்னு பாருங்களேன். நீங்க ரொம்ப நம்ம சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்றதுன்னு எனக்கும் தெரியல. ஏன்னா நாடு கூட்டல் அகம், நாட்டுக்குள்ள எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா நமக்கு தான் சில பேருக்கு தெரியும். அது உங்களை போல சில பேருக்கு அது பல விஷயங்கள் தெரியும். இதுல எல்லா பக்கமும் சிலை வச்சாங்க, அங்கே சிலை வைக்கிறாங்க, இங்கே சிலை வைக்கிறாங்க, அதை எடுக்கிறாங்க, இதை எடுக்கிறாங்க. ஆனா நம்ம உலகத்துக்கே கற்பு நிறைய எடுத்து காட்டியது யாரு அப்படின்னா கண்ணகி. கண்ணகிக்கும் சென்னையில ஒரு சிலை இருந்துச்சு. கண்ணகிக்கும் சென்னையில ஒரு சிலை வைக்கப்பட்டது. என்ன காரணம்? பெண் என்றால் இப்படிதான் வாழணும், இப்படிதான் கற்பு கசியாக நீதி நெறி தவறாமல் இருக்கணும் அப்படின்னு. ஆனா அந்த கண்ணகி சிலையே எடுத்துட்டாங்களே, என்ன காரணம்? பூம்புகார்ல பிறந்ததுதான் குத்தம், அங்க பிறந்ததுதான் குற்றமா இல்ல மதுரையை எரிச்சது குற்றமா? இப்படி பல காரணம் சொல்லிட்டே இருக்கான் இருக்குல்ல. அப்ப அப்பே பிறகு கேட்டா கண்ணகி போல் நீ வாழணும் அப்படின்னு. ஒரு தமிழச்சியா இருந்திருப்பா போல இருக்கு. தமிழச்சின்னா அப்ப ஆங்கிலக்காரியா இருந்தா எடுத்துருக்க மாட்டாங்க.
தமிழச்சியாருக்கு வந்து எடுத்திருக்காங்க. நிறைய பேருக்கு புரிஞ்சிருச்சு. ஆமா, அதனால நீங்க என்னை வாழ்த்திருக்கீங்க. அப்ப கண்ணகி போல் என் வாடிய வாழ்க்கை இருக்கணும் அப்படின்னா கண்ணகி என்ன நல்லவா வாழ்த்துனா. ஒரு உதாரணத்துக்கு இந்த பாடலை பாட வேண்டிய சூழல். ஏன்னா கண்ணகி பிறக்க கன மதுரை அழிய அசரீர் இருக்கு. ஆமா, போன ஜென்மத்தினுடைய தொடர்பு கோவலன் வந்து அங்க சாகணும்னு. ஏன்னா முன் ஜென்மத்துல கோவலன் யாருன்னா நீலியினுடைய கணவன். நீலி கணவனை ஒருவன் கொன்று விட்டான். கொன்றவுடன் நீலியினுடைய கணவன் கோவலன் இல்ல, நீலி கணவனை கொன்றவன் இந்த கோவலனா பிறந்திருக்கிறேன். என் புருஷனை இந்த பிறவில கொண்டுட்ட, மறுபிறவில நீ பிறப்பாய், உன்னை கொல்ல ஒருவன் வருவான் என்று நீ வெட்டுண்டு சாவா என்ற சாபத்தினாலதான் இந்த கதையினுடைய தொடக்கம் ஆரம்பிக்குது. ஒரு அருமையான கதை தொடக்கம். ஏன்னா முற்பகல் செய்து பிற்பகல் விளையும். நம்ம என்ன விதைக்கிறோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும். காலையில ஒருத்தருக்கு கெடுதல் செஞ்சா மாலையில நமக்கு தானா வரும். கண்டிப்பா மாலையில வருவது தானே வரும், வருவது தானே வரும். அதெல்லாம் நெல்லு இறைத்து அதை சொல்லுவாங்கல்ல. இந்த பிரபஞ்சம் மிகப்பெரிய சக்தி, மனிதர்களுக்கு இல்லாத சக்தி இந்த பிரபஞ்சத்துக்கு இருக்கு. இந்த பிரபஞ்சத்துக்கு நம்ம என்ன கொடுக்குறோமோ அது திரும்ப வந்தேயாக கண்டிப்பாக இது கட்டாயம். நம்ம ஆள் மனசுக்குள்ள ரொம்ப நல்லவர், ரொம்ப அறிவாளி அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா அந்த நல்ல எண்ணமா அந்த அறிவாளி ஆற்றல் பெற்றதும் நமக்கு அந்த பேர் வந்துகிட்டே இருக்குமா. நமக்கு அந்த பேர் ஆள் மனசுல என்ன நினைக்கிறோமோ அது நடந்துகிட்டே இருக்குமா. நல்ல எண்ணம் கொண்டால் நல்ல எண்ணங்களே நடக்கும், நல்ல விஷயங்களே நடக்கும். தீய எண்ணம் கொண்டால் தீய விஷயங்களே நடக்கும். அதனாலதான் எண்ணம் போல வாழ்க்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்பேற்பட்ட நாரதர் என்னை பத்தி கேட்கணும்னு சொல்லியிருக்கீங்க. கேளுங்க, தெரிஞ்ச வரைக்கும் பதில் சொல்றேன். தெரியல அப்படின்னா உங்ககிட்ட நான் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அறியாதது, பிறந்தது, பிறவாதது, புரிந்தது, புரியாதது அனைத்தும் அறிவோம் யாம் என்று போட்டு அங்கம் முழுதுபட அறிவாளினை பூசி பங்கம் படபடன கால் பரப்பி சங்கதனை கீர்கிறனருக்கும் நக்கீரனா என் பாட்டை ஆராய்ந்து சொல்ல தக்கவன் என்று மதுரையில பெரிய போட்டிதான். சங்கருப்பது எங்க சங்கரனார் கேதுகுலம் சங்க அறைந்துண்டு வாழ்வோம் ஆனா அரணை உன் போல் இறந்துண்டு வாழ மாட்டோம்னு திரும்ப கேட்டார் இவர். நக்கீரரை உற்பத்தி செய்து நக்கீரர் பாடிய பலர்புகள் ஞாயிறு கடற்கண்டாங்கு என்று பல வளஞ்சேர் பிரிதரு அப்படின்னு அழகாக பாடுகிறார். நக்கீரர் பாடிய தமிழ் சுத்த தமிழ், ரொம்ப அழகாக இருக்கும் கேட்கறதுக்கு. அப்படி திருமுருகாற்றுப்படை பாட வைத்து இந்த நாட்டில் ஒரு புலவனுக்கு தமிழுக்கு பெருமையை கொண்டு வந்து சேர்த்தது மதுரை எம்பதி. மதுரை எம்பதியில தான் ஞான சம்பந்தர் வந்து சைவம் தழைப்பதற்கு பாடுபட்டு இந்த தமிழ்நாட்டில் மதுரைன்னு ஒரு மாநகரம் உருவாகி இந்த தமிழ் பாதுகாப்பா இருந்தது காரணம் ஞான தவ முதல்வர் ஞான சம்பந்த பெருமான். அந்த வகையில் உன்னை பற்றி நான் கேட்கும் கேள்வி நாட்டு பற்றி, இன பற்றி, மொழி பற்றி. பண்டு வெளிகற்கண்டு மொழி மாதே, பண்டு வெளிகற்கண்டு மொழி மாதே, பண்டு வெளிகற்கண்டு மொழி மாதே மாதே பண்டு வெளிகற்கண்டு மொழி மாதே மாதே மாதே, பண்டு வெளிகற்கண்டு மொழி மாதே பாண்டிருக்கும் நாடது சொல் போதே. கற்றோர்கள் திறந்தாங்கும் தாங்கும் இந்த ஜெகம் முழுதும் தாங்கும் அறம் தாங்கும் தருவர். அப்பேற்பட்ட தொண்டை வள நாடு, கரும்பு திங்க கூலி கொடுத்த நாடு, பாண்டிய நாடு முத்துடைத்து, சேர நாடு வேலமுடைத்து, தொண்டை நாடு ஆன்றோர்கள் உடைத்து, சோழ உடைத்து. இப்படி ஒவ்வொரு நாட்டுக்கு ஒரு பெருமை இருக்கு, சிறப்புகள் இருக்கு. நமக்கு என்ன செய்தது என்பதை விட நாட்டுக்கு நம்ம என்ன செய்தோம், செய்ய போகிறோம் என்பதை கேள்வியாது செய்யணும். ராமாயணம் சேது பந்தனம்ங்கிற அந்த சேது அணை கட்டுற போது எல்லா வாரணங்களும் மலைகளை தூக்கி தூண்டு கொண்டாந்து கடலுக்குள்ள பாலம் கட்டினதாக நம்ம படிக்கிறோம். ஆமா, சும்மா இல்லாம ஒரு சிறிய உயிரான அணில் கொண்டு அதுவும் சில மணல்களை கொண்டு வந்து சில கூழாங்கற்களை கொண்டு வந்து போட்டது. அப்படிப்பட்ட ஏதேனும் ஒரு உதவியை யாருக்காவது கண்டிப்பா செய்யணும். அத்தனை அறிவு வந்து எதை வச்சு நம்ம நிர்ணயம் பண்றோம். இப்ப படிச்சவர் என்ன படிச்சிருக்காங்கன்னா சான்றிதழை பார்த்து அவர் மருத்துவ படிப்பா, பொறியியல் படிப்பா, இல்ல என்ன படிப்புன்னு கண்டுபிடிச்சு போடலாம். ஒருத்தர் நல்லா வாசிக்கிறாரு மிருதங்கம்னா வாசிக்கிற வச்சு அவர் மிருதங்க வாத்தியக்காரன்னு தெரிஞ்சுக்கலாம். பெட்டிக்காரரு ஹார்மோனியம் வாசிக்கிறாரு. அப்ப ஒவ்வொருத்தருக்கும் தெரியுது. ஆனா அறிவாளின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? நடத்தையிலே தெரிஞ்சிடும், அவங்களுடைய பேச்சுவார்த்தையிலே தெரிஞ்சிடும். அறிவாளிய பேச்சுல கண்டுபிடிக்க முடியாதான்? எப்படி சொல்றீங்க? வேற அறிவாளி மாதிரியே பேச்சு ஒண்ணும் இல்லாம முட்டாளா போற கதையெல்லாம் இருக்கு. ஆனால் அழகா சொல்றாரு வள்ளல் பெருமானார், எத்தனையும் வேதமுறா தவ்வுயிரும் எவ்வுயிரும் தம்முயிர் போல்
அடுத்த உயிரையும் நம்ம உயிர்னு நினைச்சா அவன் தான் அறிவாளி. பிறர் படும் துன்பம் கண்டு யாரு கண்ணுல கண்ணீர் வருதோ அவன் தான் அறிவாளி. திருப்பதி மிதியா பாதம் சிவனடி வணங்கா சென்னி இறப்பவர் கியா கைகள் இனிய சொல் கேளாத காது பிறப்பவர் தங்கள் கண்ணீர் பொழிதரா சாகா தேகம் இருப்பினும் பயன் என்ன காட்டுல எரிச்சாலும் இல்லைன்னு பாடுறாரு விவேக சிந்தாமணில ஒரு பாட்டு. திருப்பதி மிதியா பாதம். திருப்பதினா என்ன? ஆந்திராவில் இருக்க திருப்பதியா? அது இல்ல. திருனா உயர்வு, பதினா இடம். உயர்வான கோயில்களுக்கு போகணும். திருப்பதி மிதியாத பாதம். பிறந்த பிறவியில ஆலயங்களை கட்டி வச்சிருக்காங்க நிறைய. கோயிலுக்கு போகணும். திருப்பதி மிதியாத பாதம். சிவனடி வணங்காத சென்னி. சென்னினா தலை. சிவனுடைய திருப்பாதத்தை வழங்கணுமா? அப்படிப்பட்ட சிவனடி வணங்காத சென்னி. இறப்பவர் கீயா கைகள். ஐயா அப்படின்னு கை நீட்டினா நம்ம கிட்ட இருக்கிற ஏதோ ₹1 ₹2 கொடுக்கணும். இறப்பவர் கீயா கைகள். இனிய சொல் கேளாத காது. நல்ல விஷயங்களை கேட்காத காது. புறப்பவர் தங்கள் கண்ணில் பொழிதரா சாகா தேகம். துன்பப்படும் போது பார்த்துட்டு கண்ணீர் வரலைனா இந்த உடம்பு இருந்தாலும் பயனில்லை, எரிச்சாலும் பயனில்லை. அப்படின்னா என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை நமக்கு முன்னோர்கள் இட்டிருக்கிறார்கள். அவ்வளவு தர்மங்களையும் நியாயங்களையும் அறத்தையும் குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் என்று வள்ளுவர் பாடுகிறார். அதனாலதான் ஆலயம் தொழுவது சாலமன் என்று கோவில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன காரணம்? கோவில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாது அப்படின்னா இப்ப எல்லா பக்கமும் ஆலயம் இருக்கு. ஏன் ஆலயம் தொழுவது சாலமன் என்று சொன்னாங்க? வீட்டுல தான் பெத்தவங்களே இருக்காங்களே. வள்ளுவன் சொல்லியிருக்காரு, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகன்னு சொல்லியிருக்காரு. அவை சொன்னாங்க அன்னை பிதாவும் முன்னறி தெய்வம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஆலயம் தொழுவது சாலவன் என்று. ஆமா. அப்ப அவங்க சொன்ன போல வீட்டிலேயே 2 தெய்வங்கள் இருக்க, கண்கண்ட தெய்வம். ஏன் இந்த தெய்வத்தை மதிக்காமல் இந்த தெய்வத்தை புறக்கணிச்சிட்டு ஆலயத்தோறும் ஆலயம் பூரா அங்கே கடவுள் இருக்காரா அங்கே கடவுள் இருக்காரா அப்படின்னு தேடி ஓடுறதுக்கு காரணம் என்ன? நீங்க சொன்னீங்களே திருப்பதி மிதியா பாதம். நீங்க சொன்னது ஆலயம் மிதிக்காத பாதம் புண்ணியம் இல்லை. ஆனா 7 மலையாளி இருக்காரு பாருங்க. எங்க 7 மலைகளுக்கு மேல வெங்கடாஜலபதி. எல்லாரும் வெங்கடாஜலபதியை போய் வேண்டுனா எல்லா துன்பங்களும் தீர்ந்துரும் அப்படின்னு எல்லாரும் நினைச்சுதான் அங்க போறோம். ஆனா அங்க போனா துன்பம் தீருமா? நம்ம குறைகள் நீங்குமா? நம்ம ஏழ்மையா இருக்கோமே, ஏழ்மை நீங்குமா? அது இல்ல காரணம். மனித பிறவி எதனாலன்னா வினையின் பயன். இந்த வினை மறு ஜென்மத்துக்கு தொடரக்கூடாதுன்னா ஞானாக்கினி என்ற அந்த ஞான அருள் தெய்வத்துடைய கடாட்சியம் வேணும். எப்படி சூரிய வெப்பத்துல துணி காயுது, நெல்லு காய வைக்கிறோம், எல்லா பொருளும் காயுது இல்ல, அது போல வறுத்த விதை முளைக்காது, பொரிச்ச பொறி முளைக்காது, பொரிச்ச தேங்காய் முளைக்காது. வினை ஞானத்தினால வெதும்பி போச்சுன்னா மறுபிறவி தொடராது. மறுபிறவி. அடுத்து கோயிலை கட்டி வச்சிருக்கிறோம், ஏன் தாய் தந்தையரை கும்பிடக்கூடாதுன்னு சொல்லல. அன்னையும் பிதாவும் ஆலயம் தொழுவது சேர்த்தே சொன்னா. தாய் தந்தையும் கும்பிடு. உடலுக்கு ஆரோக்கியம் வேணுமா? கோயிலுக்கு போயிட்டு வா. அறிவியல் ரீதியா கோயில் எல்லாம் சின்ன சின்னமா கட்டல, பெருசு பெருசா கட்டி வச்சிருக்காங்க. திருவரங்கம் போ. திருவரங்கம்னா எந்த ஊரு? ஸ்ரீரங்கம். 7 மதில் சுவர் இருக்கு. ஒரு ஊரே, ஒரு பெரிய ஊரே இருக்கு. ஆமா. அது மாதிரி திருவாரூர் போ. தியாகேச பெருமான் கோயில். கோயில் கட்டி இருக்கிற இடம் 5 வேலி நிலம். குளம் வெட்டி இருக்கிறது 5 வேலி நிலம். ஏன்னா காலையில எந்திரிச்சு சாமியை கும்பிடுறது மாதிரி கோயிலை சுத்தி வந்தா தனியா நடப்பயிற்சின்னு ஒண்ணு தேவையில்லை. உடல் ஆரோக்கியத்தை கண்டார்கள் முன்னோர்கள். அங்க ஆன்மீகத்துக்குள்ள அறிவியலை கண்டு சொன்னாங்க. நம்ம ஆளுங்க சும்மா ஒரு இடத்துக்கு போனா போறதில்ல. இப்ப முடி இறக்கணும் பிள்ளைக்கு அப்படின்னா கோயிலுக்கு வச்சாதான் முடி காணிக்கன்னு ஒண்ணு வச்சுதான் இறக்குறோம். இல்லைன்னா நம்மளால போக மாட்டேன். திருப்பதி வரைக்கும் போய் முடி இறக்காம வந்தவெல்லாம் இருக்கேன். அப்ப என்ன குடிர் முடி எடுத்துட்டோம்னா முளைக்கத்தான் போகுது. அதை கூட கொடுக்க மனசு வரல. ஆனா கையை கொடுத்தவங்க, மூக்க கொடுத்தவங்க எவ்வளவு இருக்கு. இதெல்லாம் அனுபவத்துல சொல்லிட்டு இருக்கேன். அப்படிப்பட்ட இந்த முடி என்பதுக்கு மகுடம்னு ஒரு அர்த்தம் இருக்கு. முடினா மகுடம். ஏன் முடி இறக்க வச்சா கோயில்ல? 7200 மணி நேரம் கருவில் இருக்க குழந்தைக்கு 6வது மாதம் நினைவாற்றல் வருது. 6வது மாதம் நினைவாற்றல் வந்தோடனே மனம் இந்த புள்ள வயிற்றுக்குள்ள எப்படி இருக்கு? மலை ஜலத்தோட இருக்கு. மலை ஜலம் தான் இருக்கு. அங்க அப்படி இருக்கிற குழந்தை வெளியில வந்தா தலையில தான் இருக்குமா அத்தனை நீரும். அந்த தலையில இருக்கிற அந்த கெட்ட நீரானது வெளியில வரணும்னா முடி இறக்குற பேர்ல கோயிலுக்கு இறக்கி சந்தனம் பூசி அதை அப்படியே கொண்டு வந்தா கண் பாதிப்பு இருக்காது, தலைவலி இருக்காது, கண்ணு அப்படி ஆரோக்கியத்தை கண்டார்கள் முன்னோர்கள். இன்னொரு விஷயம், சும்மா முடி இறக்குனா இறக்க மாட்டேன், கோயிலுக்கு நான் தான் இறக்குவேன். அதையே மீறேன். வேண்டுதல் வச்சிருக்கோம்ப்பா கோயிலுக்கு பொல்லாது சாமி நிபந்தனை செய்யக்கூடாது. தலையில துண்டை கட்டுறான், குல்லா போடுறான், சந்திரன் தடவுறான். அந்த முடின்னா மகுடம் சொன்னா மகுடம் யார் வச்சிருப்பா? அரசர்கள் வச்சிருப்பாங்க. அரசர்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டு முடியை இறக்கிட்டானா வெக்கப்பட்டுருவேன், உயிரே போயிடும். இப்பவும் நம்ம ஆளுக முடி இறக்கிட்டா வெக்கப்படுறேன். முடி இறக்குறதுக்கு சங்கடப்படுறானே, காரணம் இல்லாமல் எதுவும் தொடர்பு. இங்க 75% எல்லாருக்கும் முடி இல்லாம வழுக்கையா தான் இருக்கு. ஆனா அதையும் மறைச்சுக்கிறாங்கல்ல, அது வேற கதை. அது ஏன் அப்படி? திரை, மூப்பு, பிணி, சாக்காடு இருக்கு. நரை காதோர நரைச்ச முடி கதை முடிவை காட்டுதடி. அடுத்து நரைச்சு போச்சு, இனிமே குடும்பத்துக்கு பாடுபடுறது போதும், கடவுளுக்கு கொஞ்ச நாளைக்கு பாடுபடு, புள்ள குட்டிகளுக்கு என்னென்ன செய்யணுமோ செஞ்சிரு. உதாரணம் இறைவன் கொடுக்குறேன் நமக்கு.
அடுத்து நரைக்கு அப்புறம் திரை. திரை. திரைனா என்ன? மங்களாயுரு கண்ணு. நல்லா தெரிஞ்ச கண்ணு. திடீர்னு யாருப்பா அங்க வர்றது? நாரதர் மாதிரி தெரியுது. நீ வள்ளி எவ்வளவு மாதிரி ஆளா தெரியுது. இருந்தாலும் கண்ணு கடத்தான் செய்யும். வாழ்க்கை சக்கரம் கீழே இருந்து மேல வரும், மேல இருந்து கீழே வரும். அதை உணரணும் முதல்ல. அதைத்தான் கணியன் பூங்குன்றனார் சொல்றார், உயர்ந்தவர் என்று வியத்தலும் இளனே, உயர்ந்தவர் என்று வியத்தலும் இளனே, தாழ்ந்தவள் என்று தகுத்தலும் அப்படின்னா என்ன சொல்லக்கூடாது? தாழ்ந்தவர்னு உலகத்துல யாரும் சொல்லக்கூடாது, உயர்ந்தவர்னு உலகத்துல யாரும் இல்ல. அவரவருக்கு ஒரு தகுதியை கடவுள் கொடுத்திருக்கான். இந்த வினையின் பயனாக பிறப்படுத்திருக்கிற இந்த வினை முடிகிற வரைக்கும் இந்த உடம்பு நடமாடும். வினை முடிஞ்சிச்சுன்னா இந்த உடம்பை பொத்துன்னு போட்டுட்டு மூச்சு போயிடும். அப்ப எப்படி விளக்குல என்ன எவ்வளவு இருக்கோ அது வரைக்கும் விளக்கு எரியும். என்ன தீர்ந்துச்சுன்னா திரியும் சேர்ந்து தெரிஞ்சிடும். அதுதான் மனிதனுடைய பிறவி. இனிமே ஒரு பிறவி நமக்கு வேண்டாம்னா நம்ம என்ன செய்யணுங்கிறத இங்க உள்ள ஆன்மீகம் சொல்லி கொடுக்குது. இங்க உள்ள கையை பாருதுக்கு பேர் சின்முத்திரை. இது சின்னன்னா ஞான முத்திரையின் அடையாளம், ஞான அடையாளம். இந்த விரல் ஜீவாத்மா உயிர்கள், இந்த விரல் பரமாத்மா கடவுள். கடவுள் எப்போதும் உயிர்களை விட்டு தள்ளித்தான் இருக்காரு, ஆனாலும் தொடர்புல இருப்பாரு. அப்ப சீவனை எதோட சேர்க்கணும்? சிவனோட சேர்க்கணும். சைவ சமயம் அத்வைதம்னு சொல்லுது. இந்த 3 விரல் என்ன? இது ஆணவம், இது கண்மம், இது மாயை. இந்த ஆணவம்ங்கிறது எப்போதும் தலை தூக்கிட்டு தான் நிற்கும், தும்பராத்தான் இருக்கும். நம்மளை விட ஆளே இல்லை நினைக்கும், கடைசியா அடிவட்டி கீழே விழுகும். அதுபோல மாயை கண்மம் அப்படிங்கிற ஆணவம்ங்கிற 3 விரலும் இதை நீக்கிட்டு சீவனை சிவனோடு சேர்ப்பதான் அத்வைதம். உதாரணம் சொல்லவா? ஒரு கிழவி இன்னொரு கிழவி 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. மயம் எங்கேயோ போனவன் வீட்டுக்கு வந்தவன் படக்குன்னு அம்மா கிட்ட கூட சொல்லாம திரும்பி கிளம்பி போயிட்டான். அந்த கிழவி கேட்கறான், என்ன உன் மயம் வந்தேன் ஒன்றும் சொல்லாம போடுறேன், சாப்பிடலையா என்ன ஏது? அவன் எங்கே என் பேச்ச கேட்கறேன்? ஆணவம் பிடிச்சிக்கிட்டு அலையிறாங்க. வந்துருச்சு ஆணவம். அடுத்து ஒரு நாள் அந்த பையன் வந்தேன், அந்த கிழவி சமைச்சு வச்சிருந்தா சாப்பிடல. என்ன வந்தது வரும்னு ஓடிட்டான், சாப்பிடலையா? ஆமா ரொம்ப அழகா சமைச்சிருக்கிறேன். இந்த பையன் எங்கே போறானோ எந்த கடையில் போய் சாப்பிட போறானது இல்லை, அவன் கருமத்தை அவன் தானே தொலைக்கணும். வந்துருச்சா கருமம் வரும், வேற யாரும் இல்லைங்கிறது இது யதார்த்தம். ஆனா அதுக்குள்ளதான் இருக்கு கருத்து. அடுத்து 3வதா கேட்கறா ஒரு நாள், என்ன பண்றான் அவன் மையன்? இந்த கிளவி பிடிச்சிடுறா, என்னைய பாரு அப்படின்ற. அப்படின்னா என்ன? வீட்டுக்குள்ள பொட்டாட்டியோட பேசிக்கிட்டு இருக்கிறேன், மாயையில முழுகிக்கிட்டு இருக்கிறான்னு சொல்றான் அந்த கிளவி. சொல்லாம சொல்றேன். மாயையில முழுகிறதுனா எது? மனைவி என்பவள் மாயைன்னு சொல்லப்படுது. ஏன்னா இந்த விரல் சுண்டு விரல் மாயை. கல்யாணம் பண்ணும் போது தாலியை கட்டிட்டு மணவரை வளம் வருவா தெரியுமா? அப்ப எந்த விரல் கோர்க்கிறாங்க? சுட்டு விரல். மாயையும் ஒண்ணு சேருது. வாழ்க்கை தத்துவத்தை யாரு சொல்லல, யாரு சொல்லாம விட்டா கேட்க மனசுல சொல்றதுக்கு ஆள் இல்ல. இட்டமுடன் என் தலையில் இன்றழித்து விட்ட சிவனும் செத்து விட்டானும் முட்ட முட்ட பஞ்சமையானாலும் பாரம் அவனுக்கு அன்னை நெஞ்சமே அஞ்சாதேன்னு பிறந்த குழந்தை கவி பாடுச்சு. ஆமா பாருங்களேன், ஆதிக்கும் பகவனுக்கும் பிறந்தவள் மூத்தவளாகப்பட்டவ அவ்வையார். பிறந்துருச்சே பொம்பளை பிள்ளைய எப்படா இந்த காட்டுக்குள்ள விட்டுட்டு போகணும் அப்படி பாருங்களேன். அங்கேயும் மாயை தான் ஒரு ஆணையும் பெண்ணையும் சேர்த்துச்சு. ஆதியை கல்யாணம் முடிக்கும் போது பகவான் சொல்றான், நீ தாழ்ந்த குலத்தை பெண், நான் உயர் குலத்தை சேர்ந்தவன். 2 பேரும் கல்யாணம் முடிச்சா ஒரு இடத்துல இருக்கக்கூடாது, நம்மளை மதிக்க மாட்டாங்க. பிள்ளை பிறந்தாலும் அங்கேயே விட்டுட்டு வழிபோக்கு குடும்பமாக நடத்தணும்ட்டாரு. சம்மதத்தோட கல்யாணம் முடிக்கிறாங்க. ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்துச்சு. பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சேன்னு புருஷன் போட்டு வர சொல்றாரு. போட்ட பொம்பளை பிள்ளைய திரும்பி பார்க்கிறா. அந்த குழந்தை கவிப்பாடுச்சு, இந்த உலகம் உன்னால் ஆனது அல்ல, இந்த உற்பத்தியும் உன்னாலானது அல்ல, இங்க இருக்கிற இயக்கமும் உன்னாலானது அல்ல. இட்டமுடன் என் தலையில் சிவன் என்னுடைய தலையில என்ன எழுதியிருக்கானோ அது நடந்தே தீரும். என்னை பற்றி கவலைப்படாதே, அன்னை நெஞ்சமே அஞ்சாதே அப்படின்னு பிறந்த உடனே கவிப்பாடினால் அவ்வை. பாருங்களேன், அவ்வை கவிப்பாடுனா 2 பேருமே போயிட்டாங்க. போனவங்க ஒரு பிள்ளைய மட்டும் வைக்கல, 7 குழந்தைகளை பெற்றாங்க. 7 குழந்தைய பெற்றாங்க. இந்த 7 குழந்தைகளும் காட்டுக்குள்ள தான் தனித்தனியாக போட்டு போனாங்க. அப்ப காட்டுக்குள்ள பெத்து ஒரு சின்ன பிள்ளைய போட்டாங்க. அவ்வை தமிழுக்காக தொண்டு செஞ்சா. முருகப்பெருமானை கண்கூடா பார்த்தா, முருகனுக்கு அறிவுரை சொன்னார். அப்பேற்பட்ட அவ்வைக்கு அங்கே பிரச்சனை வரல. ஆனா அவ்வையின் உருவமாக இருக்கிற பெண்களுக்கெல்லாம் இவ்வளவு பிரச்சனை. படைக்கிறது உங்க அப்பா தான். இப்ப சொன்னீங்களே ஆணவம் மாயை கர்மம். பதில் சொல்றேன். 7 குழந்தைகளோட பிறந்து காட்டுக்குள்ள போட்டு கடவுளை பத்தி பாட்டு பாடுற அளவுக்கு இருக்குன்னா முன்ஜென்ம வினை தெய்வீக அருள். கிழவியா இருந்தவ இளமையை கொடுத்துட்டு கிழவியா மாறினா. ஆனா அதே மாதிரி வத்ரா இருப்புன்னு ஒரு ஊர்ல கல்யாணம் பண்ணி கொடுத்த நல்லதங்கியோட தங்கச்சி நல்லதங்கா தன் அண்ணன் மனைவியினுடைய தொந்தரவு தாங்காம 7 பிள்ளைகள் கிணத்துல போட்டு தானும் செத்தா. வறுமையின் காரணம் எவ்வளவு பெரிய குடும்பம். இன்னைக்கு அந்த வத்ரா இருப்புல அந்த நல்லதங்கால் விழுந்து இறந்த கிணறு இருக்கு. ஆமா, அர்ச்சனாபுரத்துல இருக்கு, போய் பார்க்கறதெல்லாம் வரலாற்று சான்றுகள் என்ன இல்ல. ஒவ்வொரு ஊருக்கு ஒரு வரலாறு இருக்கு. இந்த ஊரை விசாரிச்சு பாரு, நிறைய கதை இருக்கும். ஒவ்வொன்னா விசாரிச்சு வரலாறு படைப்பவன் மட்டும்தான் வரலாறு படைக்க முடியும். அதனாலதான் அப்துல் கலாம் ஐயா சொன்னாங்க, முதல்ல நீங்க புராணம் படிக்கிறீங்களா இதிகாசம் படிக்கிறீங்களா தெரியாது, வரலாறை தெரிந்து கொள்ளுங்கள். வரலாறை படித்து முடித்தால் வரலாறு படைப்பதற்கு நம்மளுடைய மூளையும் நம்முடைய எண்ணமும் அங்கே சிந்தனையும் செயல்படும் அப்படின்னாரு. இந்த இடத்துல எத்தனை மகான்கள் வந்து போயிருப்பார்கள், கண்டிப்பா எத்தனை பேர் ஞானிகள் வந்து போயிருப்பார்கள். அவர்கள் எல்லாம் வளர்த்து வச்ச இந்த நாடக கலையை நம்ம பயன்படுத்தி நம்ம என்ன செய்யணும், அதுக்கு பங்கம் இல்லாம நடந்துக்கிறோம்.
அதுதான் ரொம்ப முக்கியம். கண்டிப்பா. சரி, என்ன இருக்கட்டும். குரு இல்லாத வித்தை குருட்டு வித்தைன்னு சொல்லுவாங்க. நாடகத்தை நமக்கெல்லாம் கொடுத்தது யார் அப்படின்னா நமக்கு கண்கண்ட தெய்வமாக இருக்கப்பட்ட சங்கரன் தான். அப்பேற்பட்ட சங்கரதா சுவாமிகள் எழுதி கொடுத்த இந்த நாடகத்தை நாடகமா நடத்துறதே கிடையாது இங்க யாரும். என்ன காரணம் அப்படின்னா வலைதளத்துல ஒருத்தர் பெரிய ஆளா காமிச்சிருவாங்க. ஆனா அந்த பெரிய ஆள் வந்து நிக்கிற வரைக்கும் இந்த கூட்டமெல்லாம் இருக்கும். வந்து நிக்கிறவர் உங்களை போல யாரும் அறிவுரை சொல்றதில்ல, உங்களை போல நல்ல சிந்தனைகளையும் நல்ல கருத்துக்களையும் சொல்வதில்லை. வாயில என்னென்ன பேசக்கூடாதோ என்னென்ன இங்க நடத்தக்கூடாதோ அவ்வளவும் நடத்துறது, அவ்வளவும் பேசுறது. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது இல்ல என்ன காரணம் அப்படின்னா இதெல்லாம் சொல்லணும். இல்லம்மா, அவர் மட்டும் இல்ல, இப்ப நம்ம 2 பேரும் இங்க குற்றவாளிகள் இல்ல தவறு செய்யற திருந்தலைன்னா மத்த எல்லாரும் சேர்ந்து திருத்திடலாம். ஏன்னா 2 பேர் தானே. ஆமா, ஊரோட எல்லாரும் நல்லவங்களா இருக்க சொல்லி அப்படி 2 பேரும் திருத்திடலாம். ஊரோடவே கெட்டவர்களா இருந்தா 2 பேரும் திருத்த முடியாது. இதுல என்ன ஒரு ஏன்னா அம்மனை மாத்துற ஊர்ல கோவணம் கட்டின பைத்தியக்கார. புரியுதா? என்ன காரணம் அப்படின்னா இன்னொன்னு சொல்லிடுறேன் கேளு. சொல்லுங்க. தனியா ஒருத்தர் இப்ப என்ன நடக்குது நாட்டுலன்னா வீட்டுல இருக்க குப்பையை ஒரு பையில எடுத்துக்கிறோம், இந்த பிளாஸ்டிக்ங்கிற நெகிழித்தாள்ல எடுத்துக்கிறோம். போவாரு, யாரும் இல்லையா சுத்தமுத்தும் பாரு போட்டு போயிடுறாரு. அவர் போட்டதை பார்த்துட்டு பின்னால வந்த ஒருத்தர் இங்க போட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன ஆகி போச்சு? நாடே குப்பை மேல நாடே குப்பை ஆயிடுச்சு. கண்ட இடத்துலயும் குப்பை போடுறாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நல்ல சிந்தனை தூண்டுறவர்களை ரசிக்கிறதை காட்டிலும் என்னென்ன பேசக்கூடாது அப்படின்னு ஏதாவது சொன்னாதான் மக்கள் சிரிக்கிறாங்க. அங்கிட்டும் பார்த்தாலும் பொல்லாப்பு. ஏப்பா இப்படி எல்லாம் போய் பேசி உனக்கு தான் நல்ல வரவேற்பு இருக்கே, நல்ல எண்ணங்கள் நல்ல கதைகளை சொல்ல சின்ன குழந்தைங்கலாம் பார்க்குது. முந்தா நாள்லாம் ஒரு தடவை நான் சந்திச்சேன், பேர் சொல்ல விரும்பலை. வந்தவர் என்னென்ன பேசக்கூடாதோ அவ்வளவும் பேசுறாரு. பசங்க பூரா கை தட்டுறாங்க, கூட்டம் கடல் போல இருக்கு. அப்ப எல்லாருமே அதுக்கு தான் என்ன தவறான வார்த்தைகளுக்கு சிரிக்கிறாங்களே தவிர நம்ம நல்ல வார்த்தைகளை சொல்ல சிந்திக்கிறதுக்கு இங்க யாருமே இல்ல. அப்ப நம்மள அவங்க கெடுக்கிறாங்களா, அவங்கள நம்ம கெடுக்கிறோமா? கொஞ்சம் நல்லா கேட்டுக்க. நல்லார் ஒருவர் உலரே அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை. அப்ப எல்லாரும் நல்லவங்க, அவங்களுக்காகத்தான் மழை பெய்யுன்னு பாடல. நல்லாரு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர்னால மழை பெய்யுது, நாடு நலம். அவர் முகம் சொல்லிப்பார். புரியுதா இல்லையா? புரியுது. அதனாலதான் அதாவது வயலுக்கு பாய்ச்சிற நீர் வாய்க்கால் வழி ஓடி புல்லுக்கு அங்கே பொசியுமா தொல்லுலகு. வயலுக்கு தான் தண்ணி பாய்ச்சிரும். ஆமா, நெல்லுக்கு தான் பாய்ச்சிரும். நெல்லுக்கு பாய்ச்சிரும். ஆமா, ஆனாலும் வரப்புல இருக்க புல்லுக்கும் அங்கே போய் சேர்றது இல்ல. இங்க எல்லாம் இருக்கும், இப்படித்தான் இருக்கும். ஆனாலும் நம்ம கற்பிக்க வேண்டியதை கற்பிக்கணும். அங்க கூடுற கூட்டத்துல பாதியாவது இங்கேயும் கூடும். கண்டிப்பா கேட்கறதுக்கு நல்லது போய் சேர நாள் ஆகும். நல்லது அதுதான், நல்லவர்கள் நல்ல விஷயத்தை கேட்கறதுக்கு ஞானவான்கள் இந்த பூமியில இருக்கிறார்கள். மாற்றம் என்பது மாற்ற இயலாதது. அதனால உரைப்போன் கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும். இது வேள்விமலை சாரல் காவல். நான் திணைக்கு காவல். காக்க முடியுமோ? ஏங்க காக்க முடியாது. யாரு காத்தது? யாரு பத்திங்களா? இப்பதான் சொன்னேன், யார பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. யாரு நான் அப்படி பேசப்படாது. அப்படியெல்லாம் இல்ல. வருங்காலம் ஒண்ணு இருக்கு, நிகழ்காலம் ஒண்ணு இருக்கு, கடந்த காலம் ஒண்ணு இருக்கு. நடந்ததையும் நினைக்கணும், நடக்கிறதையும் நினைக்கணும், நடக்க போறதையும் நினைக்கிறோம். இப்ப ஒரு 50 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம நாடு எப்படி இருக்கும், நம்ம நாட்டு மக்கள் எப்படி இருக்கணும், நம்ம மாணவர்கள் சமுதாயம் எப்படி இருக்கணும்னு சிந்திச்சு பார்க்கணும். அந்த உயர்ந்த தொலைநோக்கு பார்வை இருக்கணும். இப்ப அதனாலதான் சொல்றேன், இந்த வேள்விமலை சாரல காக்க முடியுமானா யாரு காத்திருக்கிறா? இந்த நேரத்துல இந்த நொடியில இந்த நிமிடத்துல உங்ககிட்ட நான் எப்படி நடந்துக்கிறனோ, எப்படி நான் பேசுறனோ, எப்படி உங்களை மதிக்கிறனோ, இதுதான் வரலாறாக இங்க படைக்கப்படும். சரிங்களா? நான் நல்லது சொன்னா வரலாறு நல்லதையே சொல்லும், நான் கெட்டது சொன்னா கெட்டதே சொல்லும். காக்க முடியாது அப்படின்றது, யார் காத்திருக்கா அப்படின்றது வேற. ஆனா என்னால முடியும் சாமி, என தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சார்ந்தே சொற்காத்து சோர்வில்லால் பெண். எனக்கு நம்பிக்கை இருக்கு. கடவுளே முருகப்பெருமானே சொன்ன திருக்குறளை சொல்லி உதாரணம் சொல்றேன். ஆனா அவர் சொன்னது மாதிரி இப்ப நீ நினைக்க 10,000 ஆம்பளைக்கு மத்தியில இருந்தாலும் பொம்பளை பிள்ளை கெட்டு போக கூடாது நினைச்சா கிட மாட்டான். ஆமா, 10,000 பூட்டு போட்டு வச்சிருந்தாலும் கெட்டு போகணும்னு நினைச்சா ஒரு நொடியில கெட்டுருவா. மகளிர் நிறை காக்கும் காப்பே காப்பு. கற்பின் தன்மையை சோதிக்கிறதுக்கு எண்ணற்ற கதைகள் இருக்கு. மாதவி ஒரு நிலை கற்பு, கண்ணகி ஒரு நிலை கற்பு, கோப்பரின் தேவி ஒரு நிலை கற்பு. கணவன் இறந்தான் என்ற உடனே துடிதுடித்து அந்த உடல் மீது புரண்டு அழுது செத்தா. அடுத்து ராவணேஸ்வரன் மனைவி மண்டோதரி செய்தியை கேட்டு இறந்தா. காதுல வந்து விழுந்தோன்னு இறந்தா, உளுந்து அழுது இறந்தா. அது செய்தி வராமல் இப்படி பல கதைகள் இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு நிலை இருக்கு. அந்த நிலை உணராது மாறாமல் என்னுடைய எண்ணமும் என்னுடைய முயற்சி கடவுளுடைய அருளும் இருக்கு. நான் காத்துருவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு சுவாமி. நம்பிக்கைதான் எல்லாரும். ஆமா, தூங்குறவங்க எல்லாம் நம்பிக்கை இல்லாம தூங்குறாங்க. எல்லாம் நம்பிக்கை தான் தூங்குறாங்க. அவங்களுக்கு ஒவ்வொரு நம்பிக்கை இருக்கு, எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. எந்திரிச்சாதான் சரி. ஆமா, எந்திரிச்சா நம்பிக்கை போச்சு. அப்ப உறங்குவது போல சாக்காடு, விழித்து எழுவது போல பூக்காடு. மரணத்தின் ஒத்திகை தூக்கம். அந்த தூக்கம் எவ்வளவு நேரம் தூங்கணும்? அதிகபட்சம் 6 மணி நேரம் தூங்கணும். காலையில 3 மணிக்கு எந்திரிச்சா ஞானிகள், 4 மணிக்கு எந்திரிச்சா யோகிகள், 5 மணிக்கு எந்திரிச்சா போகிகள், 6 மணிக்கு மனிதர்கள், 7 மணிக்கு எந்திரிச்சா எரும மாடுகள்.
இப்ப யார் எப்ப எந்திரிக்கணும்னு அவங்க முடிவு பண்ணி அவங்க முடிவு பண்ணி என்ன சொல்ல வரேன், என்ன சொல்ல வரீங்க? முடியாதுன்னு சொன்னதுக்கு ஒரு காரணம் இருக்கு. சரி. இன்சான் உடம்புக்கு சிரசை பிரதான், சிரசுக்கு, கண்கள், கண்களுக்கு கண்களுக்கு இமைதான். இமையை தாண்டி கண்ணுக்குள்ள தூசு விழுகுது. ஆமா, கண்ணுக்கு தெரியாத திரைக்கு விஷயம். போன்ற இமைகள். கண்ணுக்கு ஆமா, தெரியாதது கண்ணுக்கு தெரியாத தூசி. கண்ணுக்கு தெரியாததுதான் அணு. அணு அணு ஆயுதம்னு சொல்றாங்கல்ல, இருக்கு. அணு உலைன்னு கூடங்குளம், இங்கிட்டு கல்பாக்கம், சென்னையில எல்லாம் இருக்குல்ல, அந்த அணுவுல எத்தனை கூறு இருக்கு? கம்பர் பாடிட்டார் 100 கூறுன்னு. 100 கூறு. ஆனா அறிவியல் இன்னைக்கு வரைக்கும் 96க்கு மேல சொல்லல. பள்ளிக்கூட பாட புத்தகத்துல இருக்கு அணுவில் சத கூறுன்னு அவர் பாடியிருக்காரு. அறிவியல் பாடத்துல இருக்கு அணுவில் 96 காண்கன்னு. நாளை கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் என்ன விஞ்ஞானம் பெருசு, விஞ்ஞானம் தான் பெருசு. அதனால சொல்றேன், பெண்களுக்குரிய பருவங்கள் 7 வகை. மங்கை பருவம், ஆடிப்பட்டம், தேடி விதை, காற்றுள்ள போது ஊதியணும், பருவத்தை பயிர் செய்யணும், செய்தா பெருவாள் பருவகாலத்தை விதியை வென்றவர்கள் இந்த உலகத்துல உண்டா இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. விதி வரும்போது மதி வேலை செய்ய எல்லாராலையும் விதியை வெல்ல முடியாதுல. அதான் ஏதோ ஒரு சிறப்பு யாரோ ஒருத்தர் சொல்றாரு இருக்கு. அதனால தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றால் ஜகத்தினை அழித்திடுவோம். முயற்சி திருவினையாக்கும். சும்மா விதின்னு வீட்டுல கிடந்தா சோறு. முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். முயற்சி பயிற்சி ஆகணும். பயிற்சி நடைமுறையில வரணும். யதார்த்தமே சொல்லுவான், எல்லாத்தையும் விதி வேற சொல்லிட்டு வீணா வீட்டுல ஏன்டா சிவனேன்னு உட்கார்ந்துட்டு இருக்க. உழைக்கணும், உழைப்புக்கு தகுந்த ஊதியத்தை பெறணும். அந்த உழைப்பு சரியானதாக இருக்கணும், ஊதியமும் சரியா இருக்கணும். உழைப்பாளர் தினம் அப்படின்னு ஒண்ணு இருக்கா? இருக்கு. அதான் மே தினம், மே மாசம் 1ஆம் தேதி உழைப்பாளர் தினம். உழைப்பாளர்கள் எல்லாம் 12 மணி நேரம் வேலை பார்த்திருக்காங்க. ஒரு காலத்துல பொம்பளை ஆளுகள்லாம் அமெரிக்காவில் 16 மணி நேரம் வேலை. ஆனா 12 மணி நேர வேலையை 8 மணி நேரம் ஆகி இந்த உலகத்துல உழைப்பாளர் தினம் என்ற மே தினத்தை உற்பத்தி பண்ண கொண்டு வந்து சேர்த்த ஒரு மகான் அவர் தான் ரஷ்ய புரட்சியாளர் லெனின். ஏதாவது ஒரு சாதனை செஞ்ச இன்னைக்கு அவருடைய உடம்பு பத்திரமா இருக்கு. சரி, இருக்கட்டும். அதனால உனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்து வந்தேன். எனக்கா? நீங்களா மாப்பிள்ளையா? இப்படி தவணை முறையில கேட்டா உன் அண்ணன் தான் பேசுறேன். இல்லங்க, நீங்க உனக்காக நான் மாப்பிள்ளை பார்த்து எனக்காக மாப்பிள்ளை பார்த்து வந்திருக்கீங்க நீங்க. ஆனா நாரதர் நீங்க. உங்களுக்கு இதுக்கும்